என்னது இதுக்கு முன்னாடி ஜியோ கட் வந்து இது மாதிரி ஆஃபரே வந்தது இல்லையா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆஃபர் என்ன தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம SRNS யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபேன் சப்ஸ்கிரைப் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சீக்கிரம் ஃபேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜியோ கட் வந்து என்ன ஆஃபர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைபர் அண்ட் ஏர் ஃபைபர் யூசர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10,000 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பிளான்னா வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 15 மந்த்ஸ் வேலிடிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 12 OTTs, அப்புறம் 1000 லைவ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 30 MBPS பிளான் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வர இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் ஜி மாதிரி அந்த மாதிரி ஒரு 12 OTTs வரும். இதில் என்ன ஒரே மாற்றம்னா வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 100 MBPS வரைக்கும் கொடுக்குறாங்க. 30 MBPS பிளான் ரேட்டுக்கு நம்மளுக்கு 100 MBPS கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெனிஃபிஷியல் என்ன வந்து நம்ம இப்போ வந்து 30 MBPS பிளான் வந்து நம்ம 15 மந்த்ஸ் போகிறோன்னா 1.18 பார்த்தீங்கன்னா GST × 599 போட்டோன்னா வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10,602 ருபீஸ் பார்த்திங்கன்னா வந்து வருது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வந்து அதே வேலிடிட்டி வந்து ஒரு 600 ருபீஸ் பார்த்திங்கன்னா வந்து கம்மி. அது இல்லாமல் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு 100 MBPS. இது வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு. புதுசாக வர கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா வந்து 12,122 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து இதே கொடுக்குறாங்க. என்ன வேலிடிட்டி பார்த்திங்கன்னா வந்து 18 மந்த்ஸுக்கு கொடுக்குறாங்க. நம்ம வந்து இதே வந்து நம்ம 18 மந்த்ஸ்க்கு போட்டோன்னா எவ்வளோ வருதுன்னா × 18 போட்டோன்னா நம்மளுக்கு 12,708 ருபீஸ் வருது. ஆனால் வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 600 ருபீஸ் கெட்ட பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லாபம்தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து சேம் அதே ஸ்பீடு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா வந்து இது வந்து ஒன் டைம் பேமெண்ட்டு தான். நீங்கள் வந்து இப்போ மந்த்லி நீங்கள் கட்டுறீங்களா, அது மாதிரி இல்லை. நீங்கள் ஒரே டைமில் 10,000 ருபீஸ் கட்டினா கட்டி தான் ஆகணும். அது எதுவுமே இல்லை. என்ன 10,000 ருபீஸ் போட்டால் வந்து மந்த்லிக்கு நம்மளுக்கு 666 தான் ஆகும். ஆனால் இன்னொரு பிரச்சனைனா வந்து திடீர்னு நீங்கள் வேறு எங்கேயாச்சும் நீங்கள் மாறுறீங்க, அதாவது ஜியோ இல்லாமல் உங்களுக்கு ஜியோ நீங்கள் இருக்கிற இடத்துல ஜியோ சிக்னல் கிடைக்கல, நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ப்ராட்பேண்டுக்கு மாறுறீங்கன்னா வந்து மாறுறது கஷ்டம். இது கைண்ட் ஆஃப் வெண்டர் லாக்கிங் தான், அது ஒன்று மாறுறது கஷ்டம். நீங்கள் இது மாதிரி ஒரு பிளான் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் பண்ணணுன்னு வந்து ஃபஸ்ட்டு ஜியோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள். இந்த பிளானை பற்றி விசாரிங்க. அதாவது நான் இந்த பிளான் வச்சுக்கிட்டு நான் எங்கேயாச்சும் மாறினா வந்து எனக்கு இதே பிளான் வந்து அப்படியே வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமா? அது இல்லாமல் வந்து ரீஃபண்ட் பாலிசி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எங்கேயுமே அது மாதிரி போடல. இன்கேஸ் இருந்தால் ரீஃபண்ட் பாலிசி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளான் போகிறது உங்கள் இஷ்டம் தான். இல்லை அது இல்லாமல் வந்து இன்னும் சில பிளான் இருக்குது. எப்படின்னா வந்து 120 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்குது ஜியோ கட்லேருந்து. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். அது இல்லாமல் உங்களோட வவுச்சர்ஸ் அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும். ஸோ இந்த 10,000 ரூபாய் பிளான் போகிறதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.